மீனா வீட்டு ஹவுஸ் ஓனர் இருந்துகிட்டு, "நீ இப்படி பண்றதுனால சீதா அவ விரும்பின பையனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் எதுவும் பண்ணிக்கிட்டான்னா என்ன பண்ணுவப்பா?" அப்படின்னு கேட்குறாங்க. முத்து இருந்துட்டு, "சீதா இங்க வா. நான் எங்க மாமா பார்க்குற பையன தான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா சீதா எதுவுமே பேசாம அழுதுகிட்டே இருக்கிறாங்க. "சீதா சொல்லு. நான் பார்க்குற பையன தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீதா கிட்ட அவங்க அம்மாவும், "சொல்லு மாப்பிள்ளை கேட்கிறாருல சொல்லுடி" அப்படிங்கிறாங்க. உடனே சீதா அழுதுகிட்டே, "மன்னிச்சிடுங்க மாமா. என்னால முடியாது. அருண என்னால மறக்க முடியாது மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சீதா அழுகுறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, "என்ன சீதா சொல்ற? அவன பத்தி நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க சீதா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. மாமா நாங்க இன்னும் அருணும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் மாமா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நீங்க வேற பையன பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவீங்கன்னு எனக்கு பயமாயிடுச்சு. அதுவும் இல்லாம அருண் வீட்ல வேற அவங்க அம்மா வேற பொண்ண பார்க்குறாங்க. அதனால தான் நான் உங்க பேச்ச கேட்காம அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க. உடனே முத்து வந்து ஷாக் ஆயிட்டு, "என்ன சீதா சொல்லிக்கிட்டு இருக்க? அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அவன பத்தி நான் எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னேன். ஆனா என் பேச்ச கேட்கவே இல்ல. என் பேச்சுக்கு மரியாதையே இல்ல. என் பேச்சுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும்? அப்பனா சீதா கல்யாணம் பண்ணது மீனா உனக்கு தெரியுமா?" அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே மீனா இருந்துகிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. உடனே "அத்தை உங்களுக்கும் தெரியுமா அப்பன?" அப்படின்னு கேக்குறாங்க. "இல்ல மாப்பிள எனக்கெல்லாம் தெரியாது" அப்படி சொல்லிட்டு முத்தி சொல்றாங்க. மீனா இருந்துகிட்டு, "எனக்கு தெரியுங்க. நான் தான் இந்த முடிவு பண்ணி 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. "ஓ! நீயாவே முடிவெடுக்கிற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்ட. என் பேச்சுக்கு எதுவும் யாருமே மரியாதை குடுக்கல. எனக்கு மரியாதை இல்ல இடத்துல நான் எதுக்கு இருக்கணும்? நீ இங்கேயே இரு. வீட்டுக்கு வந்துராத" அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து முத்து கிளம்புறாங்க. உடனே "மாப்பிள நில்லுங்க மாப்பிள. என் பொண்ண கூட்டு போங்க. அவ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா" அப்படிங்கிறாங்க. சீதாவும், "மாமா அக்கா மேல எந்த தப்பும் இல்ல மாமா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாவோட தம்பியும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் கூப்பிட்டு முத்து பிடிவாதமா வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்க மீனா அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.